போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து பிவிக்கு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஜாகிரபியில் பார்த்தீங்கன்னா பிவிக்கு சீரிஸ் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். டிசாஸ்டர்னு சொல்லும்போது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி உண்டு. இதில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். அதுக்கப்புறம் பிவிக்கு பார்ப்போம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்ப்போம், அப்புறம் புக்கில் உள்ள ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம், அப்புறம் பிவிக்கு கொஞ்சம் பார்ப்போம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலாவில் வந்து எர்த்குவேக் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஜூன் 24, 2026 இந்த எர்த்குவேக். இந்த எர்த்குவேக் வெனிசுலாங்கிறது சவுத் அமெரிக்காவில் உள்ள நாடு. இதான் நமக்கு வந்து சவுத் அமெரிக்கா. அதில் எர்த்குவேக் வந்து இந்த இடத்துல தான் வந்துருக்கு எர்த்குவேக். அப்போ எர்த்குவேக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் படிக்கணும். ஃபோக்கஸ்னால் என்ன, எபி சென்டர்னால் என்ன, அதெல்லாம் பார்த்துக்கிடணும். அப்போ எபி சென்டர் எதனால மேக்ஸிமம் வரும்னா ஃபால்ட்டு. ரெண்டு பிளேட் இருக்குது. பிளேட் வந்து விலகும்போது ஃபால்ட் வரும் அல்லது முட்டணும். ஏன்னா முட்டுனா ஒன்று கீழே இறங்க அல்லது ஒன்று மேலே ஏறும். ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நடந்ததுன்னா நடக்கும். அப்போ வந்து இந்த வெனிசுலா எர்த்குவேக் வந்து எந்தெந்த பிளேட்டு மோதிச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் கரிபியன் டெக்டானிக் பிளேட்டும் சவுத் அமெரிக்கன் டெக்டானிக் பிளேட்டும் ரெண்டும் சேர்ந்து என்னதான் விலகுது. அதான் இதில் கொடுக்குறாங்க. அப்போ வந்து பிளேட் பவுண்ட்ரி இதில் கொடுக்காம பாருங்கள். கரிபியன் டெக்டானிக் பிளேட்டு சவுத் அமெரிக்கன் டெக்டானிக் பிளேட்டு ரெண்டுமே என்னதாவது விலகுது. விலகும்போது என்னென்னா நடுவில் ஒரு ஃபால்ட்டு வரும். நம்ம நர்மதா ஃபால்ட்டு பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபால்ட்டு. இந்த எர்த்குவேக் வந்து ரிக்டர் ஸ்கேலில் எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கு? ரிக்டர் ஸ்கேலில் 7.2 and 7.5 வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ இதனுடைய மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைக் ஸ்லீப் ஃபால்ட். ஸ்ட்ரைக் ஸ்லிப்னா ஒன்று இப்படி நழுவுது, ஒன்று இப்படி நழுவுது. அதனால் நமக்கு ஒரு ஃபால்ட்டு வருது. இதான் நமக்கு ஃபால்ட்டு, ஒரு பிளவு ஏற்படுது. அப்போ இந்த எர்த்குவேக் வந்து பயங்கரமான ஹெவியான லாஸ் யாருக்குன்னா வெனிசுலாவுக்கு. அப்போ வந்து இந்தியா வந்து ரிலீஃப் ஆப்ரேஷன் கொடுக்காங்க. அது என்ன பேரில் கொடுக்காங்கன்னு கேட்பாங்க. அமிஸ்தாத் ஆப்ரேஷன். அமிஸ்தாத் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அர்த்தம். ஸ்பானிஷ் மொழியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு அப்புறம் அடுத்த எர்த்குவேக் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நமக்கு போன வருஷம் நடந்தது பார்த்தீங்கன்னா மியான்மரில் வந்த எர்த்குவேக். ஏன்னா சாகாங் எர்த்குவேக். இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா இதை விட அதிகம், 7.7 to 7.9. இது போன வருஷம் என்ன 28 மார்ச் 2025 மியான்மரில் வந்திருக்கு. மியான்மருக்கு நம்ம அண்டை நாடு. ஏன்னா சாகாகிங் ஃபால்ட்டுனா ஒரு பிளவு ஏற்பட்டுருக்கு. என்ன பிளேட்டு மோதிச்சு அப்படின்னா பர்மா பிளேட்டும் சுண்டா பிளேட்டும். சுண்டாங்கிறது இந்தோனேஷியாவில் உள்ள பிளேட்டும் இந்த பர்மா பிளேட்டு மோதனால வந்த ஒரு எர்த்குவேக். அடுத்தவளை பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இது வந்து ஒரு பெனின்சுலார். ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெனின்சுலார். இதில் வந்து ஒரு எர்த்குவேக் வந்திருக்கு. ஏன்னா அதான் கொடுக்குறாங்க. அந்த எர்த்குவேக் வந்து கம்சாட்கா எர்த்குவேக். கம்சாட்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8.8. ஆனால் இங்கே லாஸ் கம்மி. ஏன்னா கம்சாட்கா பெனின்சுலா இது என்ன ரஷ்யாவில் இருக்குது. இங்கே என்ன பிளேட்டு மோதிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பிளேட்டும் ஏன்னா பரவ பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் உள்ள ஓகாஸ்டாக்ஸ் பிளேட்டும் ரெண்டும் மோதி இருக்கு. இப்போ இது வந்து மேதரா கரண்ட் அஃபேர்ஸோட பரவ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தடவை கேட்கலாம். ஹெய்லி குப்பி வல்கானா எரப்ஷன். எத்தியோப்பிய நாடு இருக்குது பார்த்தீங்களா, இதான் எத்தியோப்பிய நாடு. எத்தியோப்பியனில் ஹெய்லி குப்பி. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டார்மண்ட் வல்கானா உறங்கிட்டு இருந்துச்சு, தின்னா ஆக்டிவ் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெடிப்பு. ஏன்னா இந்த புகை வந்து இந்தியா, ராஜஸ்தான், டெல்லி வரைக்கும் வந்துச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்லாம் தடைப்பட்டு நின்றுச்சு. இந்த கொஸ்டினுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹெய்லி குப்பி வல்கானா எரப்ஷனுங்கிறது எங்கே இருந்ததுன்னா எத்தியோப்பியா. எங்கே லொக்கேஷன்னா எத்தியோப்பியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன டைப் ஆஃப் வல்கோனா கூட கேட்கலாம். சீல்டு வல்கோனா. என்ன டைப் ஆஃப் வல்கோனா? சீல்டு வல்கோனா. அது வெடிச்சு செதறும் போது அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருது பாருங்க. இது எத்தியோப்பியா. ஏன்னா எத்தியோப்பியிலேருந்து புகை அப்படியே இந்தியா வரைக்கும் வரனால அந்த பிளேட்டு நிறைய பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டாக இப்போ நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் எல்லாம் கேட்கலாம். அடுத்து இப்போ 2 நாள் முன்னக்கூட்டி ஏன்னா அஸ்ஸாம் ஃப்ளட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு அப்புறம் 6 டிகேடுக்கு அப்புறம் பெரிய பாதிப்பான். இப்போ இந்த பாதிப்பு ஏன் வந்துச்சு கேட்டிங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் இந்தியாவுக்குள்ளே ஓடும்போது லெஃப்ட் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு அருணாச்சல பிரதேசம் இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து இருக்கும்.
அப்போ அருணாச்சல பிரதேசிலேருந்து திபாங் அந்த ட்ரிபியூட்ரி வரும் பார்த்தீங்களா, அதுமாதிரி இந்த நாகாலாந்து ட்ரிபியூட்ரி பார்த்தீங்களா, அதில் ஹெவி ரெயின்ஃபால். அந்த ஹெவி ரெயின்ஃபால் வந்து பிரம்மபுத்திரால வந்து மீட் ஆகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அப்பர் அஸ்ஸாம், ஏன்னா அப்பர் அஸ்ஸாம் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பயங்கர வெள்ளம், ஹெவி ரெயின், ஏன்னா பயங்கரமான இழப்பு. இந்த வருஷத்துடைய பெரிய இதான் கொடுக்குறாங்க. பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம் இங்கே என்ன நடக்குன்னா, நாகாலாந்தில் வந்து இந்த ட்ரிபியூட்ரி என்னென்ன ட்ரிபியூட்ரின்னு சொல்லி கேட்கலாம், பரிசையில் கேட்கலாம். ஏன்னா தன்சாரி, லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரி தன்சாரி, ஏன்னா டோயாங், இது வந்து நாகாலாண்டில். ஆமாம் அருணாச்சல் பிரதேசில் ஒரு ட்ரிபியூட்ரியும் பிரம்மபுத்திராலேருந்து மீட் ஆகும்போது தான் பயங்கரமான வெள்ளம். அருணாச்சல பிரதேசம் வந்து திபாங், லோகித். இப்போ இது வந்து இன்னைக்கு ஒரு ஹாட் நியூஸ் இதான், இப்போ உள்ள இதில் ஹாட் நியூஸ் இதான். ஏன்னா இப்போ வந்து ஹெவி மான்சூன் அதான் முக்கியம் பிரம்மபுத்திராவில் ஓடக்கூடிய இதில் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராட் அஃபெக்டட் ரீஜன் இன் இந்தியா. அப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், வடகிழக்கு மாநிலங்கள் எங்கே அஃபெக்டட்னா மணிப்பூர் இஸ் மோஸ்ட் அஃபெக்டட். அதை தொடர்ந்து எதுனா அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர் தான் கிட்டத்தட்ட 75.4%. ஈஸ்டர்ன் கேஞ்சட்டிக் பிளெயினில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டு, பார்ட் ஆஃப் பீகார், வெஸ்ட் பெங்கால், இது அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரெஸ் ஆகுறது. சதர்ன் பெனின்சுலாவில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் பார்க்கும்போது கோவா இந்த அதிகமாக அஃபெக்டட். சென்ட்ரல் இந்தியாவில் பார்க்கும்போது நமக்கு மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா. இந்த வெஸ்டர்ன் மகாராஷ்டிராங்கிறது ஒரு முக்கியமான ஏரியா, நிறைய பேர் தற்கொலை பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ட்ராட் அஃபெக்டட். நமக்கு ட்ராட் அஃபெக்டட்னு சொன்னாங்க, ஆனால் இந்த வருஷம் வந்து இப்போ மழை பெய்யறனால தமிழ்நாட்டுக்கு தான் மழையில், மற்ற இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ மேஜர் ஸ்டாம்பீட்னா கூட்ட நெரிசலில் மக்கள் வந்து இறந்து போகிறது. இப்போ கரூரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இறந்து போனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரயாக் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசில் கொஞ்சம் பேர் இறந்து போனாங்க. நியூ டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் பேர் இறந்து போனாங்க. பெங்களூரில் IPL செலிப்ரேஷனில் கொஞ்சம் பேர் இறந்து போனாங்க. இது வந்து மென்மேடு டிசாஸ்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமோனியா கேஸ் லீக். இப்போ அமோனியா கேஸ் லீக் சிக்கிமில் பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் லீக், இதெல்லாம் மென்மேட் டிசாஸ்டர். அமோனியா கேஸ் லீக் வந்து திருவள்ளூரில். ஏன்னா இங்கே அமோனியா ஃபார்முலா என்ன, கெமிக்கல் ஃபார்முலா என்ன, NH3. இது தண்ணியோட வினை புரியும் போது நமக்கு வந்து அது மாறிடுது. இப்போ இதனுடைய அப்பியரன்ஸ் என்ன, கிளியர் கலர்லெஸ்ஸு, லைட்டர் தென் ஏர். ஏன்னா இது என்னென்னா தண்ணியோட மிக்ஸ் ஆகும்போது அது என்னதாயிடுனா நமக்கு பாதிப்பை உண்டாக்குது. இந்த அமோனியா ப்ரொடக்ட் பண்ணுறாங்கன்னா அது என்ன ப்ராசஸ்ங்க, என்ன ஹேப்பர் போஷ் ப்ராசஸ். அடுத்து மீத்தேன் கேஸ். இப்போ சிக்கிமில் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இறந்துட்டாங்க. என்ன பண்ணால் ஒரு ஹைட்ராலிக் ஒரு டனலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து என்னென்னா ஒரு சின்ன ஒரு லேண்ட்ஸ்லைட் ஆகுது, மீத்தேன் வந்து என்னதான் இது ரிலீஸ் ஆகிடுது. அப்போ மீத்தேனுடைய கெமிக்கல் ஃபார்முலா CH4. என்ன இதனுடைய இதுவும் கலர்லெஸ், ஓடர்லெஸ். இது பயங்கரமான மீத்தேன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ளம்மபிள், ஈஸியில் பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரியக்கூடியது. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை இப்போ சிக்கிமில் உருவாக்குனது முக்கியமான ஒரு டிசாஸ்டர் எல்லாமே. ஏன்னா இப்போ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் பார்த்துருக்கோம். அடுத்தபடி ஸ்டாட்டிக் பார்ட் கொஞ்சம் பார்க்கலாம். மென்மேட் டிசாஸ்டரில் பார்த்தீங்கன்னா வாரும் வரும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் கிட்டத்தட்ட 4 வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்குது, 5 வருஷத்தில் போயிட்டு இருக்குது. இப்போ ரஷ்யா உக்ரைன் வாருங்கிறது வந்து எதுக்காண்டி வந்து இப்போ ரஷ்யா ஆக்சுவலாக பக்கத்து நாட்டு கூட தான் நம்ம சண்டை போடுவோம். பாகிஸ்தான் கூட சண்டை போடுறாங்கன்னா பக்கத்தில் இருக்குது, ரஷ்யா சைனா கூட சண்டை போடுறாங்கன்னா பக்கத்தில் இருக்குது. இப்போ பக்கத்து நாட்டில் சண்டை போது ரஷ்யாவும் உக்ரைனும் பக்கத்தில் தான் இருக்காங்க. ரஷ்யாவிலேருந்து தான் உக்ரைன் உடையுது. ஏன்னா 1991 ரஷ்யா வந்து துண்டு துண்டாக உடையிறதுல ஒரு நாடு உக்ரைன். ஏற்கனவே இதுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கிரிமிய பெனின்சுலாம்பாங்க, இது உக்ரைன் தான். ஆக்சுவலாக இது வந்து உக்ரைன் கூட தான் சேர்ந்துருந்துச்சு. ஆனால் 2014 ரஷ்யா என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா இதை தன்னோட இணைச்சிக்கிட்டான். அந்த இணைக்க போய் தான் G8 நாடு இருந்தது, இப்போ G7 நாடாயிட்டு ரஷ்யா வெளிதூக்கி விட்டாங்க. இப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த அவனை ஒட்டி இருக்க பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக அவனோட இணைக்கிறான். ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து அவனோட இணைக்கிறான். அப்போ இணைக்கும் போது என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ரஷ்யன் பீப்புள் தான் இங்கே இருக்காங்க அப்படிங்காங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறேன்னா இந்த பீப்புள் உங்களுக்கு எதிராக வேலை பார்க்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் கான்ஃப்ளிக்ட். ஆனால் மெயின் கான்ஃப்ளிக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நேட்டோ இருக்குது பார்த்தீங்களா, நேட்டோங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் 1949 ஆரம்பிக்காங்க. இப்போ 32 நாடுகள் இருக்குது. அந்த நேட்டோவில் பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து இப்போ மெம்பர் ஆகிறதுக்கு போகிறான்.
மெம்பர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்து தான் அட்டாக் ஆரம்பித்தான். என்னைக்கு அட்டாக் ஆரம்பித்தான்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி 24, 2022. இப்போ ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா, ஈரான் வாரம் பிப்ரவரி மாதம்தான். ஆனால் பிப்ரவரி 28 அது, இது 24. இப்போ 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா நேட்டோவில் நீ மெம்பர் ஆகக்கூடாது. ஏன் மெம்பர் ஆகக்கூடாது? நேட்டோவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா 32 நாடு இருக்குன்னா அதில் ஒரு நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்ததுன்னா 31 நாடும் சேர்ந்து அவனை காப்பாற்றும். அப்போ அதில் மெம்பர் ஆகிட்டுன்னா உக்ரைனுக்கு அச்சுறுத்தல் யார் மூலமாக வருதுன்னா ரஷ்யா மூலமாக வருது. அப்போது உக்ரைன்காரன் எல்லா நாடுகளும் நேட்டோ அமைப்புகள் வந்து சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா டர்க்கியில் வச்சு மாநாடு நடந்துச்சு. ஏன்னா நேட்டோவுடைய மாநாடு இது. ஓகே, இதான் அந்த வாருடைய கான்செப்ட். அப்போ இதில் நம்ம என்ன பார்த்துக்கிடணும், இதான் மெயினான கான்செப்ட். இதில் என்ன பண்ணணும், ரஷ்யாவுடைய கேபிட்டல் என்ன? மாஸ்கோ. தலைவர் யார்? விளாடிமிர் புட்டின். அப்புறம் உக்ரைனுடைய கேபிட்டல் என்ன? கியூ. அப்புறம் விளாடிமிர் செலன்ஸ்கி பிரசிடென்ட். அவ்வளோதான், போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யூஎஸ் ஈரான் வார். யூஎஸ் இஸ்ரேல் ஒரு பக்கம், ஈரான் ஒரு பக்கம். இப்போ வந்து இவங்களுடைய வார் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் பிப்ரவரி 28. ஞாபகம் வச்சுடுங்க, லீப் இயர் கிடையாது. பிப்ரவரி மாதம் லீப் இயர்னா 29 வரும். இது 28 முடியுது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இல்லை அமெரிக்காக்காரன் அட்டாக் பண்ணுறான். அதுக்கு பேர் என்ன வைக்காங்க கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் எபிக் பியூரின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அப்போ நமக்கு எங்கே அட்டாக் பண்ண நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதான் நமக்கு ஈரான். இப்போ நமக்கு கல்ஃப் கண்ட்ரி. இப்போ இதான் முக்கியமான அந்த படங்கிறது முக்கியமானது. இதுதான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் கார்மஸ். இந்த இடம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் கார்மஸ். இது தனியாகவே பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் கார்மஸ். ஸ்ட்ரெயிட்டு அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா சலசந்தி. ஸ்ட்ரெயிட்னா என்ன கேட்டிங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா ஜல சந்தி. ரெண்டு ஜலம்னா என்னது? வாட்டர். ரெண்டு வாட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்ட்ரெயிட். இந்த சைடு என்ன வாட்டர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெர்சியன் கல்ஃப். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா பாரசீக வளைகுடாம்பாங்க, பெர்சியன் கல்ஃப் அப்படிம்பாங்க. இந்த சைடு என்னக்குன்னா கல்ஃப் ஆஃப் ஓமன்பாங்க, கல்ஃப் ஆஃப் ஓமன் அண்ட் அரபிக்கடல். இதை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த இது. அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கத்தார் இங்கே இருக்குது, யூஏ இங்கே இருக்குது, குவைத் இங்கே இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே ஆயில் கொண்டு வரக்கூடிய கப்பல் இது வழியாக தான் வெளியே வரணும். இதுதான் சண்டை போயிட்டு இருக்குது. இப்போ சண்டை மெயின் காரணம் என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் கார்மஸ். அப்போ அமெரிக்கா வந்து ஈரானை அட்டாக் பண்ணுறான், ஈரான் பதிலுக்கு நெஜரான அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ ஈரானை பொறுத்தவரைக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் கார்மஸ் தான் முக்கியம். இந்த ஓமன் நாடு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஓமன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏமன் நாடு வரும். இப்போ சவுதி அரேபியாங்கிறது அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டட் நாடு. இவன் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக அமெரிக்காவை அவ்வளோ அட்டாக் பண்ண மாட்டேங்கான். அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சவுதி அரேபியா, குவைத்து, கத்தார், யுஏஇ அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஈரானுக்கு மேலே இருக்கிறதா நமக்கு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா காஸ்பியன் சீ வந்து மேலே இருக்குது. இப்போ இதை லைட்டாக பார்த்து வச்சுக்கிடுங்க. இதான் நமக்கு மெயினான ஒரு இது. இப்போ நமக்கு அமெரிக்கா கூட கேபிட்டல்னா வாஷிங்டன் டிசி. இப்போ டொனால்டு ட்ரம்ப். ஈரானுக்கு கேபிட்டல் என்ன? டாக்ரான். லீடர் யார் அப்படின்னா இது அயோத்தலிங்கிறது. இது இப்போ அவர் இறந்துட்டாரு, மோச்டப்பா. அவர் தான் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் கார்மஸ் இந்த இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் கார்மஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் கார்மஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் கார்மஸ்க்கு இந்த சைடு இருக்கக்கூடியது பெர்சியன் கல்ஃப்மாங்க, பாரசீக வளைகுடாம்பாங்க. இந்த சைடு வந்து கல்ஃப் ஆஃப் ஓமன்பாங்க, ஓமன் வளைகுடா. அப்போ பெர்சியன் கல்ஃபையும் ஓமன் வளைகுடாவும் கனெக்ட் பண்ணுறது இதனுடைய வேலை முக்கியமானது. அப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். துபாய் இந்த இருக்குது, அபுதுபாய் இங்கே இருக்குது. இந்த ஐலாண்டு கிஸ்ன்னு ஒரு ஐலாண்டு இருக்குது, இதை தான் பிடிச்சானுங்க. குயிஷம்ங்கிற ஒரு ஐலாண்டு இருக்குது. இந்த இடத்துலலாம் சண்டை நடந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நமக்கு வந்து இது வந்து கல்ஃப் ஆஃப் பாப்பைல் மண்டப் ஸ்டேட்டுன்னு இருக்கு. பாப்பைல் மண்டப் ஸ்டேட்டுங்கிறது அதே தான் நமக்கு இந்த இருக்கா ஸ்ட்ரெயிட் ஆஃப் கார்மஸ் இருக்குதா, இதான். இது வந்து பெர்சியன் கல்ஃபு, இது கல்ஃப் ஆஃப் ஓமன். அப்படியே வந்தீங்கன்னா இது ஓமன், இது ஏமன். இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு பாப்பல் மண்டப் ஸ்டேட்டுன்னு இருக்குது. இது வந்து ரெட் சீக்கும் கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்கும், ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது இது. இப்போ இதையுமே நாங்கள் வந்து அடைச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. இந்த ரெட் சி வழியாக தான் நமக்கு என்ன எங்கே போவோம் கேட்டிங்கன்னா அந்த ஆப்பிரிக்கா அந்த நமக்கு வந்து ரெட் சி வழியாக போய் மெடிட்டரேனியன் சி வழியாக போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா நேராக அமெரிக்காக்கெல்லாம் போவோம். இப்போ இதையுமே அடைப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துலையுமே சண்டை வருது. ஸ்டேட்டை வச்சு நமக்கு இந்த இடம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நேச்சுரல் டிசாஸ்டர், மென்மேடு டிசாஸ்டர் ரெண்டாக பிரச்சனை. இயற்கையாக நடக்கக்கூடிய பேர் விபத்துகள்,
பிறகு மனுஷனால் உருவாக்கக்கூடியது. இப்போ இயற்கையாக நடக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா எர்த்துக்வேக், இதில் தான் நம்ம பார்த்தோம் வெனிசுலான்னு சொல்லி பார்த்தோம். நிறைய கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வெனிசுலா இருக்குது. வல்கானாஸ், இதான் எத்தியோப்பியா வல்கானாஸ் பார்த்தோம். லேண்ட்ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா வயநாடு லேண்ட்ஸ்லைடு, இப்போ வந்து கேரளாவில் லேண்ட்ஸ்லைடு வந்து வயநாடு லேண்ட்ஸ்லைடு இருக்குது. அவலஞ்சினா என்ன கேட்டிங்கன்னா பனிப்பாறை சரிவு. சைக்ளோன் என்ன சூறாவளி. அப்போ சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா என்ன டைரக்ஷன், சென்டரில் லோ ப்ரெஷர் இருக்கும். சென்டரில் லோ ப்ரெஷர் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவுட்டரில் என்ன இருக்கும், ஹை ப்ரெஷர் இருக்கும். அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹை ப்ரெஷர் இருக்கும். இதெல்லாம் டெக்னிக்கலாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதாக ஹை ப்ரெஷர். அப்போ ஹை ப்ரெஷர் எங்கே நோக்கி வரும்னு கேட்டிங்கன்னா சென்டர் நோக்கி வரும். அப்போ சென்டரில் லோ ப்ரெஷர். இது ஒரு டைம். இதே ஆண்டி சைக்கிளோன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக படிச்சுக்கிடணும். சென்டரில் ஒன்று மட்டும் படிக்க, இன்னொன்று படிக்க வேண்டாம். அப்புறம் இது வந்து சுற்றுறது எப்படி சுற்றுது அப்படின்னு பார்க்கும்போது பூமி எடுத்துட்டிங்கன்னா சைக்ளோன் அப்படின்னு பார்க்கும்போது அது சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருந்தால் கிளாக் வைஸில் சுற்றும். நார்தர்ன் ஹெமிஸ்பியராக இருந்தால் ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றும். நீங்கள் எப்படி நினைக்கணும், சைக்ளோனுக்கு முதலிட்டு சி வருது, சதனை மட்டும் பார்க்கணும். சதனுக்கு சீல் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க கிளாக் வைஸ். இதே ஆண்டி சைக்ளோனை வச்சுக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான். ஆண்டி சைக்ளோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டி சைக்ளோனுக்கு முதல் எழுத்து ஏன்னு வருது. சதனில் மட்டும் பார்க்கணும், ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றும். சதனில் ஆண்டி கிளாக் வைஸ்ன்னு வச்சுன்னா மேலே என்னது கிளாக் வைஸ் ஆயிரும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம கேட்பாங்க. அடுத்து ஃப்ளட்டு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பிரம்மபுத்திராவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வருது. அதாவது ரெட் ரிவர்பாங்க பிரம்மபுத்திரா. அடிக்கடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து செடிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால ரூட்டை மாற்றி அடிச்சிடும். ட்ராட்டுன்னு சொன்னாங்க. ஐஎம்டியே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த வருஷம் 10% என்ன இருக்கும், ட்ராட் இருக்கும், தண்ணி தட்டுப்பாடு வரும் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதை கட் பண்ணி இப்போ போயிட்டு இருக்குது. டொர்னடாஸ், இப்போ தூத்துக்குடியில் கூட இடையில பார்த்தீங்கன்னா ஒரு காற்று இப்போ டோல்கேட் பக்கம் சுற்றி அடிச்சிச்சு. ஆனால் அது டொர்னடாஸ் கிடையாது. ஏன்னா டொர்னடாஸ்னால் பயங்கரமாக அடிக்கக்கூடிய காற்று. மென்மேடு டிசாஸ்டரில் பார்த்தீங்கன்னா வார். இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு வார் எங்கே போயிட்டு இருக்குது, ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டு இருக்குது. ஏன்னா பிறகு பார்த்தீங்கன்னா ஈரான் யுஎஸ்ஏ வார் போயிட்டுருக்கு. இந்த ஈரான் யுஎஸ்ஏ வாரில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அங்கே நமக்கு என்ன கேட்பான்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வச்சு தான் கொஸ்டின் இருக்கும். ஃபயர் ஆக்சிடென்ட் டெய்லி நடந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ரோடு ஆக்சிடென்ட் டெய்லி நடக்குது. சிப்ராக், இது வந்து நமக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சிப்ராக் நடந்துச்சு. நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன். இப்போ நமக்கு வந்து அமெரிக்காக்காரன் வந்து ஈரானை அட்டாக் பண்ணுற காரணம் என்னன்னா அவன் நியூக்ளியர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தான் அட்டாக் பண்ணுறாங்க. இதை பார்த்து வச்சுக்கிறோம். எலக்ட்ரிக் ஆக்சிடென்ட் இதெல்லாம் நமக்கு மென்மேடு டிசாஸ்டர். இப்போ எர்த்துக்வேக்குன்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் வெனிசுலாவில் எர்த்துக்வேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேம்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கிடணும். ஏன் எர்த்துக்வேக் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எர்த்துக்வேக்குன்னா இதுதான் என்ன, இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 லேன் இருக்குது. ஒரு 3 லேன் அடி வாங்குது, வீடுலாம் இடிஞ்சு விழுது. அப்போ வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எர்த்துக்வேக்ங்கிறது வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது வெனிசுலா படித்தோம். இந்தியா லெவலில் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா பூச் நிலநடுக்கம் அப்படிம்பாங்க, பூச்சின்னு சொல்லிட்டு. இது ஒரு முக்கியமானது. இந்த டேட்டு முக்கியமானது. 26 ஜனவரி 26, 2001 நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே. அந்த ரிப்பப்ளிக் டே கொண்டாடிட்டு முடிக்காங்க. காலையில் 9 மணிக்கு எல்லா ஸ்கூல்லையுமே ஃபங்க்ஷன் முடியுது. அடிச்சு பயங்கர லாஸ். இப்போ ரிக்டர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.8 to 8.1 வந்து ரெக்கார்ட் ஆகுது குஜராத்தில். இதான் இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய எர்த்துக்வேக். இந்தியாவில் வந்து சீஸ்மிக் சோன் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 5 சோனில் ஒரு சோன் இந்தியாவில் கிடையாது, 4 சோன் இருக்குது. அதனால வெரி ஹை டேமேஜ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே இமாலயாவை எடுக்கணும். காஷ்மீர், பஞ்சாப், சென்ட்ரல் ஹிமாலயா, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், ரேன் ஆஃப் கட்சில் தான் நமக்கு இந்த பூச்சிங்கிற நிலநடுக்கம் வரும். மேப்லையும் பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரி ஹை டேமேஜ். இது வந்து ஹை டேமேஜ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின், டெல்லி, ஜம்மு, பீகார். மாடரேட்டுங்கிறது என்னென்னா அந்தமான் நிக்கோபார், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அடுத்து லோ என்னென்னா டெக்கான் பிளாட்டியூ, தமிழ்நாடு. இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா இல்லை ரெட் கலர் போட்டிருக்காங்களா, இதான் இந்த கட்சி. ஏன்னா ரெட் கலர் இருக்கா, இதான் வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஹெவி, வெரி ஹெவி. அப்புறம் ஆரஞ்சு கலர் இருக்கா, இது வந்து ஹெவி. ரெட் கலர் வந்து வெரி ஹெவி. அது சோன் 5, நமக்கு இன்னும் 5. இது வந்து என்னது சோன் 4. நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சோன் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இது சோன் 3, இது வந்து சோன் 2. அதில் தான் டெக்கான் ரீஜன் தமிழ்நாடுலாம் வருது.
இது பார்த்து வச்சுக்கணும். 5 சோனில் 4 தான் நம்மகிட்ட இருக்குது. ரூல்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டூரிங் எர்த்குவைக். எர்த்குவைக் டைம் நிலநடுக்கம் வருதுன்னு வச்சுருங்களேன், அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டே காம், அமைதியாக இருக்கணும். ஆனால் அமைதியாக இருக்க முடியாது, பதட்டமாயிரும். ஒரு டிசாஸ்டர் நடக்குன்னா பயங்கர பதட்டமாக இருக்கும். இருந்தாலும் அந்த டைமில் அமைதியாக இருக்கணும். டு நாட் பேனிக், பயப்படக்கூடாதுங்காங்க. இஃப் யூ ஆர் இன் பில்டிங், நீங்கள் ஒரு பில்டிங்கில் இருக்கீங்கன்னா அதில் உட்காந்துடணும். அப்படியே சிட் டவுன் ஆன் த ஃப்ளோர், ஏன்னா அண்டர் டேபிள். ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டேபிளுக்கு அடியில் போய் உட்காந்துடணும். அப்போ அந்த நிலநடுக்கம் வரும்போது இந்த பில்டிங் இடிஞ்சு உழுதுன்னு வச்சுக்கோங்க, டேபிளில் உளுந்து அதுக்கப்புறம் தான் உங்கள் மேலே டச் பண்ணும். அப்போ உங்களுக்கு டைரெக்டாக பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அடுத்தாப்புல அதை தான் கொடுக்குறாங்க. சப்போஸ் ஏன்னா அதான் இந்த பாயிண்டில் நமக்கு என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. இப்போ அந்த இடத்துல டேபிள் இல்லை, நோ டேபிள் அந்த இல்லைன்னு வச்சுக்கலாம், அப்படி குத்த வச்சு குனியை வச்சு நம்ம செஞ்சிடணும், உட்காந்துடணும். ஏன்னா மண்டையில் அடி விழாமல் நம்ம பார்த்துக்கிறோம். அதுமாதிரி கிளாஸ் விண்டோ பக்கத்துலலாம் உட்காந்துடக்கூடாது. ஏன்னா அந்த நிலநடுக்கத்தில் கிளாஸ் உடஞ்சி உங்கள் மேலே விழுந்துடும். அடுத்தது, டு நாட் ட்ரை டு லீவ் த பில்டிங். நீங்கள் வெளியே ஓடக்கூடாது. வெளியே ஓடுனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. வெளியே குயிக்காக ஓடணும்னு நினைப்பீங்க. நீங்கள் அந்த பில்டிங்லேயே உட்காந்துடணும். வெளியே ஓடும்போது எல்லாருமே வெளியே ஓட போவாங்க. அது நிலநடுக்கங்கிறது ஒரு எர்த்குவைக் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். பில்டிங் விழுந்து உங்கள் மேலே விழும். அடுத்தது, டூ நாட் கோ டு, நீங்கள் டக்குன்னு எர்த்குவைக் வந்து ஸ்டேர் கேஸில் போயிடக்கூடாது, பால்கனிக்கு போகக்கூடாது, எலிவேட்டரில் போகக்கூடாது. நீங்கள் ஸ்ட்ரீட்டில் நிற்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டிங் இல்லாத பக்கத்தில் சமமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் நின்றுடணும். ஏன்னா அப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டு, கேஸு இதெல்லாம் வந்து என்னன்னா அணைச்சி வச்சிடணும். அதான் கொடுக்கான். இது வந்து எர்த்குவைக் நடக்கும்போது. ஆஃப்டர் எர்த்குவைக், ஃபஸ்ட்டு செக் இஃப் யூ ஹேவ் எனி இன்ஜுரி. ஃபஸ்ட்டு எர்த்குவைக் முடிஞ்சோன்னா உங்கள் மேலே இன்ஜுரி இருக்கான்னு பார்க்குறீங்க. இன்ஜுரி இல்லைன்னா யாராவது பாதிக்கப்பட்டு அவங்களை காப்பாற்ற போயிடணும். ஆஃப்டர் எர்த்குவைக் வென் த லீவ் த ஷெல்டர். ஏன்னா அதாவது எர்த்குவைக் முடிஞ்ச உடனே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வெளியே வரக்கூடாது. ஏன்னா எர்த்குவைக் அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கும். அதான் கொடுக்குறாங்க. செக் இஃப் தேர் இஸ் ஃபயர் இன் கேஸ் ஆஃப் மைல்டு. எங்கேயாட்ட சின்ன இதை தீ பிடிச்சி எரிஞ்சிருக்குன்னா வேலை அதை நீங்கள் அடைக்கணும். பி காசியஸ் அபவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் கேஸ் லீக்கேஜஸ், டேமேஜ் காஸ் டு எலக்ட்ரிக் வயரிங். அந்த எலக்ட்ரிக் வயர் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கா, கேஸ் லீக் ஆகிருக்கா, அதெல்லாம் வந்து கவனிக்கணும். அப்புறம் கேர்ஃபுல். ஏன்னா அந்த வாட்ராப்பு இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டக்குன்னு அந்த இதில் வந்து ஏதாவது விழுந்து பெரிய லோடு இறங்கியிருக்கும், உங்கள் மேலே விழுந்துடும். ஏன்னா அப்புறம் டூ நாட் யூஸ் ஆயில் லேம்பு, கேண்டல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. லேண்டன் லைட்டை மட்டும் யூஸ் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு எர்த்குவைக் சம்மந்தமாக ஏதாட்டும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க, ரேடியோவை ஆன் பண்ணி கேட்கணும். அடுத்தது வல்கானிக் எரப்ஷன். இதில் தான் நம்ம பார்த்தோம், எத்தியோப்பியாவில் ஹெய்லி குப்பி எரப்ஷன் சொல்லி பார்த்தோமா. வல்கானிக் எரப்ஷனுங்கிறது அதான் கொடுக்காங்க பாயிண்டில். இது எர்த்குவைக் மாதிரி கிடையாது. இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஒரு வல்கானிக் எரப்ஷன் வருதுன்னா அந்த இடத்துல அப்படி ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் கும்முன்னு உதறும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புகையாக கக்கும். அப்போ நம்ம வெளியே ஓடிடலாம். அதனால் இது அதை மாதிரி அவுட்ஃப்ளோ கிடையாது. ஏன்னா அதனால் பாதிப்பு வந்து அது மாதிரி இருக்காது. அப்போ வந்து அதான் பாயிண்டில் கொடுக்காங்க. வல்கானிக் எரப்ஷன் இருக்கும்போது எரப்ஷன் வந்து ஃபாரஸ்ட் ஆர் கிளியர். இந்த வல்கானிக் எரப்ஷனுங்கிறது அந்த லாவா தீ குழம்பு, பாறை குழம்பு வந்து எரிஞ்சு வெளியே வர்றோன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்லாம் வந்து எரிஞ்சு போயிடும். அந்த சைடில் இருக்க ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆயிரும். இதனால் என்ன நடக்கணும்னா, ஸ்னோ மெல்ட் ஆகுதுன்னா ஃப்ளட்டு வந்து அதிகமாக வரும். ஹியூமன் செட்டில்மெண்ட் எல்லாம் பாதிக்கும். அதான் 3வது பாயிண்ட் பண்ணுங்க. டஸ்ட் அண்ட் ஹாட் கேசஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் வல்கோனாலேருந்து நிறைய டஸ்ட் வரனால அந்த ஏரியாவில் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பாதிக்கும். அக்ரிகல்ச்சரில் பிளான்ட்லாம் போட்டிங்கன்னா டஸ்ட் வந்து போட்டு அக்ரிகல்ச்சரை மூடி விட்டு போயிடும். அப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பாதிக்கும். வல்கோனா இஸ் ஏ டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் பெனிஃபிட். அது வல்கோனாங்கிறது ஒரு அழிவை தந்தாலும் பெனிஃபிட் இருக்குது. அந்த கேஸ் வருது பார்த்தீங்களா, அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கண்டென்ட் நிறையா இருக்கும். அது எங்கெல்லாம் போய் பூமியில் ரீச் ஆகுதோ அந்த இடத்துல பிளான்ட் ஃபெர்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதான் அர்த்தம் கொடுக்கும். வல்கானிக் மெட்டீரியல் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கெமிக்கல் பர்பஸஸ். ஏன்னா இப்போ லாவா ஏன்னா பில்டிங், ரோடு நிறைய இதுக்கு பயன்படுது. அப்புறம் அதே நேரத்தில் அந்த வல்கானிக் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜியோ தெர்மல் எனர்ஜி இருக்கும். ஜியோ தெர்மல் இந்த தடவை ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். புகா வேலி எங்கே இருக்குன்னு கேட்கலாம். லடாக்கு இல்லை இந்தியாவில் ஜியோ தெர்மல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மணிகரன் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். ஏன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். மிட்டிகேஷன், அதை எப்படி வந்து தணிக்கிறது. Volcanoes rarely kill people, still people should stay away from volcano.
வல்கானோவை தாண்டி நவுண்டு உட்கார்ந்து தான். ஆல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஆர் டு பி அவாய்டட். அந்த வல்கானோ வரும்போது எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் நம்ம என்ன செஞ்சிடணும், அவாய்ட் பண்ணிடணும். இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா ஏர் டிரான்ஸ்போர்ட் அவாய்ட் பண்ணாங்கன்னு. இது வந்து எர்த்குவைக் மாதிரி வல்கானிக் எரப்ஷன் மே காஸ் எர்த்குவைக். வல்கானிக் எரப்ஷன் வந்து அந்த இடத்துல எர்த்குவைக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்னோ கவர் மவுண்டைன் எல்லாமே வல்கானிக் எரப்ஷன் தான் மெல்ட் ஆயிரும். அப்போ வாட்டர் வந்து என்ன செய்யணும், ஃப்ளட்டு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதை வந்து அந்த வல்கானிக் கூடிய எக்ஸ்பென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அளக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்னா டெல்ட் மீட்டர். அடுத்து சுனாமிங்கிறது எங்கே எர்த்குவைக் வருதோ அங்கே அலர்ட் கொடுப்பாங்க. சுனாமி வரும். இப்போ கடலில் வரும்போது சுனாமி வரும். சுனாமிங்கிறது ஆக்சுவலாக ஒரு வேவ்ஸு. இப்படி ஒரு வேவ்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ கடல்னு வச்சுக்கிடுவோம். இப்படி தான் இருக்கும் கடற்கரை. அப்போ அந்த வேவ்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. கரைக்கு வரும்போது தான் மேலே ஏறும். ஏன்னா தரையில் முட்டும் போது மேலே ஏறிடும். அஃபெக்டட் ஒன்லி சீசோர். சுனாமி அஃபெக்டட் யார் அஃபெக்ட் பண்ணா, சீசோரை தான் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் நடு கடலில் போயிட்டு இருக்கிறீங்க, அங்கே ஒரு சுனாமி வேவ்ஸ் வருதுன்னு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சுனாமி வேவ்ஸ் கூட தெரியாது. சீசோரில் அஃபெக்ட் ஆக காரணம் என்னன்னா தரையில் முட்டுறதுனால மேலே எந்திரிச்சிடும். அப்போ சுனாமிங்கிறது ரிலேட்டட் டு எர்த்குவைக். இப்போ சுனாமியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதுக்கு வந்து தே ஆர் கில்லர் வேவ்ஸ் அப்படிம்பாங்க. கில்லர் வேவ்ஸ் வந்தால் நிறைய பேரை கொண்டு போயிடும். ஜியாண்ட் வேவ்ஸ், பெரிய வேவ்ஸ் ஜென்ரேட்டட் பை எர்த்குவைக் அண்ட் வல்கானிக் எரப்ஷன், அண்டர் வாட்டர் லேண்ட்ஸ்லைடு. 3 காரணமும் இருக்கலாம். எர்த்குவைக் இருக்கலாம், வல்கானிக் எரப்ஷன், அண்டர் வாட்டர் லேண்ட்ஸ்லைடு இருக்கலாம். கிட்டத்தட்ட 15 மீட்டர் வந்து மேலே ஹைட்டுக்கு வரும். 15 மீட்டர்னா என்னன்னா 50 அடி ஹைட் வந்து மேலே வரும். ஏன்னா செவரல் மீட்டர் வரும். சுனாமி ஹாஸ் பின் கால்டு ஃப்ரம் ஜப்பானீஸ் வேர்டு கேட்பான். சு அப்படின்னு என்னன்னா ஹார்பர்னு அர்த்தம், நாமினா வேவ்ஸ்னு அர்த்தம். மொத்தத்தில் இது மீனிங் என்னன்னா ஹார்பர் வேவ்ஸ்னு அர்த்தம். ஹார்பர் வேவ்ஸ். இதனுடைய ஸ்பீடு என்னன்னு கேட்டிங்கன்னா 320 km/h. ஏன்னா அதை தாண்டியும் போயிட்டே இருக்கும். இந்த சுனாமி வேவ்ஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரியில் இது முக்கியமான டேட். கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் 2004. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா காலி பண்ணிச்சு. மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா மெர்னா பீச்சில் ஏகப்பட்டவர்கள் இருந்தாங்க. எல்லா இடம் நாகப்பட்டினத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. இது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுனாமி வார்னிங் சென்டர் எங்கே ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஹைதராபாத்தில் நினைச்சாங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கு மிட்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து சுனாமி வார்னிங் சென்டர் லொக்கேட்டட் ஹைதராபாத்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதில் என்ன பண்ணணும்னா அந்த கோஸ்டல் ஏரியாவில் சுனாமி வரப்போகுதுன்னா அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கவங்க வெக்கேட் பண்ணிடணும். அதான் மிட்டிகேஷன் இதில். ஏன்னா அடுத்தது இன்ஜூர் ஆனாங்கன்னா ஃபஸ்ட்டு இம்மிடியேட்டாக தண்ணி எது சண்டை போட முடியாது. ஃபிஷர்மேன் வந்து ஃபிஷ் பிடிக்க போகக்கூடாது. ஏன்னா ஒரு வேவ் வருதுனாவே பின்னாடி பெரிய வேவ்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போவுமே நம்ம அலர்ட் ஆயிடணும். லேண்ட்ஸ்லைடு, இப்போ வயநாடில் லேண்ட்ஸ்லைடு நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கணும். இப்போ லேண்ட்ஸ்லைடு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மண் சரிவு, அவ்வளோதான். மட்ஸ்லைடு தான் லேண்ட்ஸ்லைடு. ஏன்னா அப்போ எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஹெவி ரெயின்ஃபால் ஸ்லாப் இப்படி இருக்குது. இந்த இடத்துல மழை பெஞ்சிட்டே இருக்குன்னா இந்த இடம் அப்படி பொதும்பி கீழே வந்து விழுந்துடும். ஹெவி ரெயின்ஃபால். அடுத்து எர்த்குவைக், இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான். எர்த்குவைக்கு வல்கானிக் எரப்ஷன், டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிக்கிறதுனால வருது. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இருக்கிறனால வருது. லேண்ட்ஸ்லைடு அஃபெக்டட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா வயநாடில் தான் நடக்குது, ரயில்வே, ரோட்வே எல்லாத்தையும். இப்போ லேண்ட்ஸ்லைடு நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா லேண்ட்ஸ்லைடு வரப்போகுதுன்னா அந்த அன்யூஷுவல் சவுண்டை வந்து வாட்ச் பண்ணணும். அன்யூஷுவல் சவுண்ட் என்னென்னா இந்த மரக்கிளை உடையிறது, அந்த கல் உருண்டு ஓடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும். ஒரு ஆற்று பக்கத்தில் இருக்கீங்கன்னு வச்சுருங்களேன், அங்கே ஆற்றுல பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட அங்கே வந்து வழக்கமாக போடுற வாட்டரை விட கலந்த தண்ணி, ஏன்னா அதாவது சோப்புகளெல்லாம் கலந்த தண்ணி போகுதுன்னா அங்கே உள்ளுக்குள்ளே எங்கேயோ லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அதே நேரத்தில் நீங்கள் வண்டியில் போய்ட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களா, ஒரு அணைக்கட்டு பக்கம் நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா அணைக்கட்டு உடஞ்சி உங்கள் மேலே விட்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஆஃப்டர் லேண்ட்ஸ்லைடு ஏரியாவிலேருந்து விலகி இருக்கணும். ஏன்னா திரும்ப அடிஷ்னல் ஒரு லேண்ட்ஸ்லைடு, இப்போ ஒரு லேண்ட்ஸ்லைடு வருதுன்னா அடுத்த லேண்ட்ஸ்லைடு அப்படி பின்னாடி வரலாம். ஏன்னா இன்ஜூர் பண்ண ஆட்களை வந்து நம்ம என்னென்னா வெளியே கூட்டு போயிருந்தோம். அப்புறம் ரிஸ்கியூ வர்றவங்ககிட்ட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு உடனே அவங்கள பார்த்துக்கணும். டெலிவிஷன், ரேடியோ வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். அவலாஞ்சினா பனிப்பாறை சரிவு, பனிச்சரிவு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா ஒரு பனிச்சரிவு நடந்துச்சு. பனிப்பாறை வீழ்ச்சிம்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி பனி புயல்பாங்க. இப்போ அவலஞ்சினா பனிப்பாறை சரிவு. 2020 பார்த்தீங்கன்னா
காஷ்மீரில் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமே பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பாறை உளுந்து கிராமமே காலி. அப்போ இது எங்கே நடக்குன்னா ஆல்டிடியூடு பகுதியில் நடக்கும். அவலஞ்சினா என்ன அப்படின்னா லார்ஜ் மாஸ் ஆஃப் ஸ்னோ ஆர் ஐஸ் டிசெண்டிங் டவுன் மவுண்டைன் ஸ்லாப். எங்கே நடக்குன்னா ஹை லேட்டிடியூட் அல்லனா ஹை ஆல்டிடியூட். ஹை ஆல்டிடியூட்னா உயரமானது, ஹை லேட்டிடியூட்னா அந்த ஆர்டிக் அண்டார்டிக்கான பகுதி. எதனால் நடக்குது? எர்த்குவேக்னால் நடக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ப்ரிசிபிடேஷன் நடக்குது, அப்புறம் லவுடு நாய்ஸ்னால் நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்து யாராட்டும் யூஸ் பண்ணால் நடக்கக்கூடியதான். ஏன்னா பனி தான். இப்போ பனிப்பாறை அவலஞ்சஸ் பிகம் த சிவியர் வென் மோர் அக்குமுலேஷன் ஆஃப் ஸ்னோ. இப்படி ஒரு மவுண்டைன் இருக்குது, அதில் ஸ்னோ வந்து மேலே கூடிட்டே இருக்குன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் அது உடஞ்சி கீழே விழுந்துடும். அதுதான் இதில் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த டிஸ்ட்ரக்ஷனுங்கிறது அதான் டோட்டலாக காலியாயிரும். மிட்டிகேஷன் என்ன இருக்குது இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவலஞ்சஸ் கேன் பி ரிடியூஸ்டு டு மினிமைஸ் இட்ஸ் எஃபெக்ட். அதை அவலஞ்செல்லாம் தடுத்துலாம் நிப்பாட்ட முடியாது, ஏன்னா நம்ம தான் அது பக்கம் போகாமல் இருக்கணும். ஏன்னா அப்போ அந்த இடத்துல கில் ரிசார்ட்டு, மவுண்டைன் டவுனு, ரோடு, ரயில்வே அவாய்டட் பண்ணணும். நம்ம அந்த இடத்துல அந்த அவலஞ்ச் வரக்கூடிய ஏரியாத்தில் பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்தது அந்த பீப்புள் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ண விடக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து அந்த அவலஞ்சி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பீப்புள் வந்து தங்க விடக்கூடாது. நெக்ஸ்ட்டு சைக்ளோனுக்கு முதலே கொஞ்சம் ரீசன் பார்த்துட்டோம். சவுத் இண்டியன் கோஸ்டல் ஏரியா அஃபெக்டட் மோர் பை சைக்ளோன் தேன் எனி அதர் டிசாஸ்டர். நமக்கு வந்து சவுத் இண்டியனில் அது பே ஆஃப் பெங்காலில் வந்து சைக்ளோன் அதிகமாக போகணும். ஆனால் ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்கான், மெயின்ஸில் கேட்டிருக்கான், பே ஆஃப் பெங்காலோட அரபிக்கடலில் சைக்ளோன் ஒரு வருஷம் அதிகமாக ஃபார்ம் ஆச்சு, ஏன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு சைக்ளோனுங்கிறது நமக்கு வந்து கோரமண்டல் கோஸ்ட்டில் அதிகமாக ஃபார்ம் பண்ணும். கோரமண்டல் கோஸ்ட்னா எதெல்லாம் வரும்? நமக்கு தமிழ்நாடும் வரும், ஆந்திரா வரும், ஒடிசா வரும். இந்தியன் கோஸ்டல் ரீஜன் ஆர் அமௌங் த 6 மேஜர் சைக்ளோன் ப்ரௌன் ரீஜன் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் விண்டு தான் சைக்ளோன். நெக்ஸ்ட் இந்தியா ஆஸ் த கோஸ்ட் லைன். இது பழைய டேட்டா, இப்போ புது டேட்டா கொடுத்துட்டாங்க. 11,098.81 கிலோமீட்டர். ஏன்னா கோஸ்டல் லென்த்து. ஏன்னா முந்தி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அளந்துருப்பாங்க. இவன் மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வரும்போது இப்போ வந்து நமக்கு டெல்டா இருக்கும், எஸ்தூரி இருக்கும், அதெல்லாம் பிட்டாக வளைஞ்செல்லாம் எல்லாத்தையும் அளக்கும்போது லென்த் வந்து கூட்டிட்டு 71% ஃப்ளட் ப்ரோன் ஏரியா ஆஃப் த ஸ்டேட்டுங்கிறது ஒரு 10 ஸ்டேட் கொடுக்காங்க. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா கொடுக்காங்க. அதுபோக ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் அந்தமான் நிக்கோபாரை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 டிஸ்ட்ரிக்டை கொடுக்குறாங்க. அப்போ இந்த சூப்பர் சைக்ளோன் 1999 ஒடிசாவை அஃபெக்ட் பண்ணிச்சு, பயங்கரமானது. அந்த அன்பை சிவம் படம் பார்த்தீங்கன்னா அந்த மொதல் கட்டம் காட்டுவாங்க. இது போக நமக்கு வந்த சைக்ளோன்லாம் பார்த்துக்கணும். தித்வா சைக்ளோன், சென்யார், மோந்தவ். நெக்ஸ்ட் சைக்ளோன் இருக்கும்போது கோ டு ஹை. இப்போ ஒரு இடத்துல புயல் வருதுன்னா லோ லையிங் தாழ்வான பகுதியிலேருந்து நம்ம என்ன செஞ்சிடணும், உயரமான பகுதிக்கு போயிடணும். ஓல்டு பில்டிங்கை விட்டு வெளியே போயிடணும், அதில் உட்காரக்கூடாது. முக்கியமான டாக்குமெண்ட் இருந்தால் சேஃப்டி பண்ணிட்டு போயிடணும். இந்த பேட்டரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அணைச்சி வச்சுட்டு போயிடணும், பேட்டரியெல்லாம் அணைச்சி வச்சுட்டு போயிடணும். அடுத்தது வந்து ஃபஸ்ட் எய்டு கிட்டு வந்து கையில் வச்சுக்கிடணும். ஏன்னா அப்புறம் வந்து இப்போ சைக்ளோன் வந்துன்னா ஒரு வாரம் ஆயிரும் அந்த தண்ணிலாம் வடிறதுக்கு. அப்போ நமக்கு தேவையான ஃபுட்டு மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டுக்கிறோம். ஏன்னா அப்புறம் கால்நடைகள்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிருந்தோம். சைக்ளோன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா மேக்ஸிமம் பில்டிங் இருக்குன்னு வச்சுருங்களேன், பில்டிங்கில் விட்டு அதான் கொடுங்க. இஃப் யூ ஆர் இன் பில்டிங் டூரிங் ஸ்ட்ராங்கஸ்ட் நெசசரி டு க்ளோஸ் விண்டோ, டோர், கீர் எல்லாத்தையும் மூடிடணும். ஏன்னா காற்று வேகமாக அடிக்கும். எலக்ட்ரிக் டிவைசஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அப்புறம் ப்ரொடக்ட் யுவர் செல்ஃப் வித் யுவர் ஹேண்ட். நம்மளை வந்து என்ன செய்யணும்னா காற்று அடிக்கிறதுனால துணியெல்லாம் வச்சு நல்லா மூஞ்செல்லாம் கெட்டி வச்சுக்கிடணும். நம்ம பயங்கரமாக அடிக்கும். ஏன்னா ஒரு வனவிலங்கு காட்டு பகுதியில் இருந்தோன்னா நம்ம என்னென்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளெயினான ஏரியாவுக்கு போயிடணும். மரத்துக்கு அடியில் நிற்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. காருக்குள்ள இருந்தால் காரை விட்டு இறங்கக்கூடாது, கார் மரத்துக்கு அடியில் நிற்கக்கூடாது. ஆஃப்டர் சைக்ளோன் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு எலக்ட்ரிசிட்டி, கேஸு, வாட்டர் எல்லாத்தையுமே வந்து அன்பிளாக் பண்ணிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்ளோன் வந்ததுனால இந்த பூச்சி புட்டுலாம் நிறைய வரும், அதுக்கெல்லாம் கவனமாக இருந்துக்கிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்ளோன் எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்க போகக்கூடாது. அப்புறம் டேமேஜ் ஆன பவர் லைன் நிறையா இருக்கும், காலில் மீச்சிடக்கூடாது. ஏன்னா அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாயில் பண்ணி தான் கொடுக்கணும். ஃப்ளட்டு இப்போ வந்து அஸ்ஸாமில் ஃப்ளட் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதான் மெயின். ஃப்ளட் ஆர் டெம்பரரிலி ஓவர்ஃப்ளோ வாட்டர். டக்குன்னு அதான் 365 நாள் இருக்குன்னா சில நாட்கள் மட்டும் ஃப்ளட் வரும். தூத்துக்குடியில் ஃப்ளட் வந்துச்சு எப்போன்னா 17
டிசம்பர் 2023 வந்துச்சு, பயங்கரமான ஃப்ளட்டு. அப்போ அது யார் காசு எதனால் வருதுன்னா ஹெவி ரெயின்ஃபால்னால் வரலாம். சைக்ளோன், இப்போ தூத்துக்குடி வந்த இது வந்து சைக்ளோன். மெல்டிங் ஆஃப் ஸ்னோ, சுனாமி இதனால் வரலாம். ஒரு அணைக்கட்டு உடையிறனாலும் வரலாம். ஃப்ளட் ஆர் த காமன் ஃபீச்சரிங் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிஷா இங்கெல்லாம் ஃப்ளட்டு வரும். ஏன்னா எப்போல்லாம் வரும்னா நார்த் வெஸ்ட் மான்சூன், தமிழ்நாட்டுக்கு நார்த் வெஸ்ட் மான்சூன் வரும். இந்த 3 இடத்துக்குமே நார்த் வெஸ்ட். மும்பைக்கு மட்டும் என்னங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனில் வரும். இது பழைய இது ஸ்கூல் புக்கில் கொடுத்தது. சைக்ளோன் குலாப், ஏன்னா இது ஒடிசா கோஸ்ட்டில் வந்திருக்கு. சைக்ளோன் தகாத்தி குஜராத்தில் வந்திருக்கு. சைக்ளோன் யாஸ் வெஸ்ட் பெங்கால் ஒடிசாவில் வந்திருக்கு. சைக்ளோன் நிசார்கா மும்பையில் வந்திருக்கு. ஆம்பன் ஒடிசாவில் வந்திருக்கு. இது வந்து என்னென்னா இந்த சைக்ளோன் 2 டைப்பாக வரும். ஒன்று வந்து நமக்கு நார்த் ஈஸ்டில் வரும், இன்னொன்று வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றதுக்கு முன்னுக்கிட்டு வரும். கோடைக்கால மழைம்பாங்களா அந்த இடத்துல வரும். அப்படி வந்தது தான் சைக்ளோன் ஆம்பன். இப்போவே நம்ம ஊரில் ஒடிசாவில் நம்ம ஊரில் வந்து பாருங்கள், கஜா புயல் 2018, ஓகி புயல் 2017, வர்தா புயல் 2016. ஃப்ளட்டு ஃபர்னிச்சர்லாம் தூக்கி சேஃப்டியாக வச்சிடணும். அடுத்தது ஃப்ளட்டு வீட்டுக்குள்ளே வராமல் இருக்க இந்த சாக்கில் மண்ணள்ளி பைமாய் வச்சுருப்பாங்க, அதை வச்சு அடைச்சி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோ இதெல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏதாவது மெசேஜ் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ரோப்ஸு, பேட்ரி அதெல்லாம் கையில் வச்சுக்கிறோம். மிட்டிகேஷன் என்ன கேட்டிங்கன்னா, அந்த வாட்டர் ஓவர்ஃப்ளோ வர்றதை வந்து குறைச்சிக்கிடணும். ரிவர் அணைக்கட்டுலாம் இருக்கிற இடத்துல போய் நம்ம தங்கியிருக்கக்கூடாது. சாண்ட்பேக் கையில் வச்சுக்கிடணும். அஃபாரஸ்டேஷன், காடுகளை அதிகமாக வளர்க்கணும். ஏன்னா அதாவது ஹை லையிங் ஏரியாவுக்கு நம்ம ஓடிடணும். அடுத்தது ட்ராட்டு. இந்த வருஷம் ட்ராட்னு ஐஎம்டி சொன்னாங்க, ஆனால் அந்த மழை பெஞ்சிட்டு இருக்குது. ட்ராட்டுங்கிறது ப்ரொலாங்டு ட்ரைனஸ் ஆஃப் வெதர், லேக் ஆஃப் ரெயின்ஃபால். ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் மழை பெய்யாமல் இருக்குது. இதை யார் டிக்ளேர் பண்ணால் ஐஎம்டி தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஆக்சுவலாக இது வந்து டெஃபிஷியன்சிஸ் மோர் தென் 10% ஓவர் ஏ லாங் பீரியட் அப்படிங்காங்க. இந்த வருஷம் இந்த வருஷம் 10% மழை பெய்யாதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்குது. அடுத்தது பிஃபோர் ட்ராட். ஏன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிறது முக்கியமானது. ஏன்னா தண்ணி பற்றாக்குறை வருதுன்னா அதுக்கு முன்னாடி தண்ணியை சேமிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். அப்புறம் சீவேஜ் வாட்டர், கழிவு நீரை வந்து ரீசைக்கிள் பண்ண பழகிடணும். அப்புறம் அந்த கேனலு இதெல்லாம் அழகாக தூர்வாரி வச்சுக்கிடணும். அடுத்து வாட்டரை வந்து எக்கனாமிக்கலாக பயன்படுத்தணும். ட்ராட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுங்கன்னா லைட்டான காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணணும். அப்புறம் ஓவர் ஹீட்டிங் வர்றதுனால நமக்கு வந்து என்ன இம்மிடியட்லி மூவ் டு ஷேடி ஏரியாவுக்கு போயிடணும், அந்த குளிர்ந்த இடத்துக்கு போயிடணும். அப்புறம் கன்சியூம், நிறைய வாட்டர் குடிச்சிட்டே இருக்கணும். இந்தியாவில் அது 68% வந்து என்னென்னா பிரான் டு ட்ராட் ஏரியா தான். அதில் 35% என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, மழைப்பொழி எவ்வளோன்னா 750 mm to 1125 mm தான் பெய்யுது. இதுதான் ட்ராட் பிரான் ஏரியா அப்படிங்காங்க. 33% ஏரியாவை என்ன சொல்கிறாங்கன்னா 750 mm-க்கும் 75 சென்டிமீட்டருக்கு கம்மியாக மழை பெய்யுது. இதை என்ன சொல்கிறாங்கன்னா கிரானிக்கலி ட்ராட் ப்ரான் ஏரியா. ரொம்ப நாளாகவே இந்த ஏரியா என்ன தான் இருக்குது, ட்ராட் ப்ரான் ஏரியாவாக இருக்குது. ஆஃப்டர் ஏன்னா அந்த ட்ராட் வந்தால் நிறைய பேருக்கு சன்ஸ்ட்ரோக் வரும். அப்போ மெடிக்கல் மெஷர் பண்ணிக்கிடணும். லோக்கல் கவர்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணிக்கிடணும். மிட்டிகேஷன், இதுக்கு ஆல்டர்னேட் கிராப் போடுறதுக்கு பார்த்துக்கிடணும். தண்ணி இல்லாத நேரத்துலையும் வளர்ந்து கொடுக்கக்கூடிய திணை வகைகளை நம்ம போட பார்த்துக்கணும். ஸ்டோரேஜ் வாட்டரை சேமிக்க கற்றுக்கிடணும். அப்புறம் கால்நடைகளுக்கு பார்த்திங்கன்னா தீவனம் அதெல்லாம் சேஃப்டியாக வளர்த்துக்கிடணும். பிளானிங் தான் முக்கியமானது. வில்லேஜில் உள்ள பிளானிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டொர்னாடோங்கிறது அமெரிக்காவில் அடிக்கக்கூடிய முக்கியமான காற்று, புயல். டொர்னாடோங்கிறது வயலண்ட்லி ரொட்டேட்டிங் காலம் ஆஃப் ஏர். இது வந்து புனல் ஷேப்பில் என்ன மேகத்தை ஃபார்ம் பண்ணால் ஹியூமுலோ நிம்பஸ் மேகத்தை என்ன செய்யும், ஃபார்ம் பண்ணும். இதுதான் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது. இது வித்து வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். அதனுடைய ஸ்பீடு வந்து எல்லாம் இருக்குன்னா 64 கிலோமீட்டர் முதல் 509 km/h வரைக்கும் வேகமாக அடிக்கும். எக்ஸ்ட்ரீம் லோ ப்ரெஷர், நம்ம சைக்ளோனா லோ ப்ரெஷர் மட்டும் தான் படிச்சிருப்போம். இங்கே வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரீம் லோ ப்ரெஷர். ஏன்னா ஆரிஜினேட் இன்லேண்ட் ஜென்ரேட்டிங் ரேபிட் வேல்விண்ட். தே ஆர் ஃபார்ம் இன் த ஹாட் ஏர் ஹோல்டர். எதுலனாலும் ஃபார்ம் பண்ணால் 2 மிக்ஸ் பண்ணி கூட நமக்கு வரலாம். ஓகே, இப்போ 98 பார்த்தீங்கன்னா வைலண்ட் டொர்னாடோ ஏன்னா ஈஸ்டர்ன் ஸ்டேட்டாக வெஸ்ட் பெங்கால் ஒடிசாவில் உருவாயிருக்கு. இது புயல், தீவிர புயல், அவ்வளோதான். ஏற்கனவே புயல் பார்த்தோம்ல, அதை தான் நீங்கள் இங்கேயும் எடுத்து படிச்சிட வேண்டியதான். அடுத்து லைட்னிங். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிசாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இதை சொல்லியிருக்காங்க. இது போக நமக்கு ஒரு 2 இதை நம்மளுடைய ஃபினான்ஸ் கமிஷன் 16 பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இந்த ஹீட்டு, ஏன்னா இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா லைட்னிங்னா மின்னல். டிசாஸ்டரில் இந்த 2 ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
16th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன். லைட்னிங் இஸ் அட்மா, அதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ், ஸ்பார்க் ஆகுறது. அப்போ வந்து மேகம் ஒன்றோட ஒன்று மோதும் போது தண்டரும் ஏற்படும், லைட்னிங் ஏற்படும். ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் ஏற்படும். லைட்டுடைய ஸ்பீடு அதிகமாக கண்ணுக்கு உடனே வந்து ரீச் ஆயிரும். சவுண்டுடைய ஸ்பீடு கம்மினால தண்டருடைய சவுண்ட் வந்து மெதுவாக வரும். ரெண்டும் ஒரே டைமில் தான் இருக்கும். இப்போ டிபிக்கலி அக்யூர்ஸ் டூரிங் த தண்டர் ஸ்டோம், சம்டைம்ஸ் டூரிங் த வல்கானிக் எரப்ஷன், டஸ்ட் ஸ்டோம் படியும் ஏற்படுது. அப்போ தண்டர் ஃப்ரம் இது எங்கேருந்து வருதுன்னா 16 கிலோமீட்டர் இட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா லைட்னிங் போல்ட் அதோட ஸ்பீடு வந்து 80,000 லைட்டுடைய ஸ்பீடு 80,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட். சிங்கிள் லைட்னுடைய லென்த் எவ்வளோனா 3 to 4 கிலோமீட்டர். லைட்னிங் ஃப்ளாஷஸ் மோர் தென் 3 million times a day. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 million டைம்ஸ்க்கு மேலே ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு செகண்டுக்கு 40 times. ஆவரேஜ் லைட்னிங் போல்ட் கேன் ரிலீஸ் எனஃப் எனர்ஜி டு ஆப்ரேட் 100 watt லைட் பல்ப் மோர் தென் 3 months. 100 watt 3 மாதம் எரிகிற மாதிரி கிட்டத்தட்ட 250 கிலோவாட் ஹவர்ஸ் வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நிறைய டெக்னிக்கலை யூஸ் பண்ணுறோம். இன்ன வரைக்கும் இது அப்ளிகபிள் ஆகலை. அப்போ லைட்னிங் டைமில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பில்டிங்கில் இருக்கன்னா விண்டோ க்ளோஸ் எல்லாம் மூடிடணும். ஏன்னா மற்ற டெலிஃபோன் எலக்ட்ரிக் லைட்டெல்லாம் இதாக்கிடணும். மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடாது. அப்படி நிற்கிற மாதிரி இருந்தால் படுத்துடணும் தடையில். நார்மலாக பப்ளிக் அவேர்னஸ் ஃபார் டிசாஸ்டர் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இதை பற்றி பார்த்தீங்கன்னா கேம்பெயின் பண்ணணும், பார்ட்டிசிபேட்டரி லேர்னிங் பண்ணணும், இன்ஃபார்மல் எஜுகேஷன் கொடுக்குறோம். ஏன்னா ஸ்கூலில் இதை சம்மந்தமாக நிறைய ப்ரோக்ராம் நடத்திட்டே இருப்பாங்க. ஃபயர், அடுத்த மென்மேடு டிசாஸ்டர், ஃபயர் ஆக்சிடென்ட், டிரான்ஸ்போர்ட்டு, ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர், மைனிங் ஆக்சிடென்ட்டு, எக்ஸ்ப்ளோஷன், ஸ்டாம்பீடு, ட்ரௌனிங், இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர், ரோடு ஆக்சிடென்ட். இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர்னு சொல்லி பார்க்கும்போது 1984 இந்தியாவுடைய முக்கியமான போபால் கேஸ் டிசாஸ்டர். இது வந்து டிசம்பர் 2 1984 இந்த கேஸ் லீக் ஆகுது. அதனால தான் இந்த டிசம்பர் 2 என்ன சொல்லுவாங்க கேட்டால், டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், ஆன்டி பொல்யூஷன் டே. ஆனால் அந்த கேஸ் 2 லீக் ஆச்சு, வெளியே வந்தது 3 தான் வரும். ஆனால் எல்லா புக்லையும் 3 தான் போட்டிருப்பாங்க. என்ன கேஸ் அப்படிம்பாங்க, ஏன்னா அது முக்கியமானது. ஏன்னா மெத்தில் எம்ஐசி அப்படிம்பாங்க, மெத்தில் ஐசோ சைனைடு, அதான் முக்கியமானது. சைனைடில் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, இப்படியும் ஆப்ஷன் இருக்கும், சைனைடு இப்படியும் ஆப்ஷன் இருக்கும், நைட்டுன்னு இருக்கும். எனக்கு அவசரம் தப்பு விட்றாதீங்க, கடைசியில் ஏடின்னு முடியணும், அப்போ தான் அது கரெக்டு. இது தப்பு. இப்போ ஏடிங்கிறது ஈட்டுக்கு ஆப்போசிட் என்ன, பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா 8, சாப்பிட்டா செத்துட்டோம் அப்படின்னு நான் வச்சுக்கிடுங்க. அப்போ 8 தான் முடியணும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் லீக் ஆகணும்னா 10,000 பேர் இறந்தாங்க ஃபஸ்ட்டு 3 daysல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20,000 பேர் இது சம்மந்தமாக நோய் வந்து இறந்தாங்க. இப்போ போபால் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம கேஸ் என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அமோனியா கேஸ் என்னதாச்சு சென்னையில் நமக்கு ரிலீஸ் ஆச்சு. சிக்கிமில் பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் என்னதாச்சு லீக் ஆச்சு. இப்போ பிவிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, நடுவேடப்பட்டி ஏன்னா நடுவேடப்பட்டி இன் தமிழ்நாடு ரீஜன் எஸ்கேப்டு ஃப்ரம் மேஜர் டிசாஸ்டர் 2004 சுனாமி. 2004 சுனாமிங்க டிசம்பர் 26, 2004 எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்னு கேட்காங்க. அப்போ நார்மலாக எல்லாருமே என்னத்தை போடுவாங்கன்னா, நார்மலாக ஒரு சுனாமி வருதுன்னா எல்லாருமே எஸ்கேப் ஆகிறது எதை வச்சு எஸ்கேப் ஆகுனா, அந்த மாங்குரூவ் ஃபாரஸ்ட்டை வச்சு எஸ்கேப் ஆவாங்க. இதான் எல்லாரும் போடக்கூடியது. அதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்கான். அப்போ மாங்குரூவ் ஃபாரஸ்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாட்டரில் ஆறும் கடலும் சந்திக்கக்கூடிய இடத்துல வேர் வந்து அடி வர இருக்கும். அதில் இருக்கும்போது நமக்கு அந்த சுனாமியை வந்து என்னென்னா தடுத்து நிப்பாட்டும். பட் ஜென்ரலாக கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை போட்டு போடலாம், சுனாமி எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா. ஆனால் இங்கே ஒரு ஊர் பேரை கொடுத்து கேட்குறான். அப்போ அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட் நிறைய கிரியேட் பண்ணாங்க. இதான் ஆன்சர். தமிழில் பார்த்தீங்கன்னா 2004 சுனாமின் போது தமிழகத்தில் உள்ள 4 வேதபதி கிராமம் பெரும் பேருந்து எவ்வாறு அப்படின்னா, மாநில அரசால் வளர்க்கப்பட்ட காடுகளினால். இதுதான் நமக்கு வந்து அதுக்கு ஆன்சர். ஜென்ரலாக கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு சதுப்பு நில காடுகள்னு சொல்லி போட்டிருக்கணும். பிறகு நம்ம என்விரான்மெண்ட் ஆக்ட் கொடுத்துருக்காங்க 1986, சும்மா தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டிஸ் டேக்கன் என்ஷூர் தட் நீட் டு விக்டிம் ஆர் மெட் சஃபரிங் இஸ் மினிமைஸ்ட். ஏன்னா அதாவது பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகள் ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்படுவதையும் துன்பங்கள் குறைக்கப்படுவதையும் உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வந்து அவசர கால பதிவுகள். பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன தேவைங்கிறது உடனே செய்யணும், இல்லைன்னா இழப்பு இன்னும் கொஞ்சம் கூட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா மற்ற ஆன்சர் வராது. அப்போ அவசர கால பதிவுகள். மற்றது என்ன இருக்குன்னா ப்ரிப்பர்
ஆக்டிவிட்டீஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மற்ற ஆப்ஷன் கிடையாது. ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது, ஹூ டெவலப்டு நேஷனல் மைக்ரண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்? இது யார் தெரியுங்கன்னா நம்ம NDMA. ஏன்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 2005 ஆரம்பிக்காங்க. இவங்க தான் மைக்ரண்ட் அந்த இது இருப்பாங்களா, யாரால் தேசிய புலம்பெயர் தகவல் அமைப்பு உருவாக்கப்பட்டனா தேசிய பேரிடர். மற்ற எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் மற்ற என்ன இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம். நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷனுங்கிறது எதை பவர்னா பாவர்ட்டியை மெஷர் பண்ணுவாங்க. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷனுங்கிறது GDP என்னச்சுவாங்க மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், த நோடல் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார் மானிட்டரிங் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி இன் அண்ட் அரவுண்ட் ஓன் கண்ட்ரி. ஏன்னா இது வந்து இந்த சீஸ்மிக் ஆக்டிவிட்டியை இது பண்ணுறது யார் நோடல் ஏஜென்சினா நம்ம IMD தான். இப்போ வறட்சிங்கிறத இவங்க தான் சொன்னாங்க, மான்சூன் எவ்வளோ பெய்யுது எல்லாத்தையும் இவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ IMD எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது, 1875. ஜியாலஜிக்கல் சர்வேங்கிறது 1851 ஆரம்பிக்காங்க, கொல்கட்டா. ஓகே, மற்ற ஆப்ஷன் வராது. அப்போ இது ஆப்ஷன் இருந்ததுன்னா மற்ற IMD தான் ஃபுல் ரிப்போர்ட். இப்போ கூட 10% மழைப்பொழிவு இல்லைன்னு சொன்னது IMD தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஒன் இஸ் நாட் மேன் இன்டியூஸ்டு கசாடு? மனிதனால் உருவாக்கப்படாத கசாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் கசாடு அண்ட் மனுஷன்தான், டேம்லாம் கட்டுறான். கெமிக்கல் கசாடு அட்டாமிக் பாம்பு தயாரிக்கான். பயாலஜிக்கல் கசாடு அவன் தான். பிளானட்ரிங்கிறது கிடையாது. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளானட்ரின்னா இயற்கையாக நிகழக்கூடியது, மனிதனால். அப்போ நமக்கு என்ன அஸ்ட்ராய்டு இம்பேக்ட் இருக்கும், சோலார் புயல் அடிக்கும் பார்த்தீங்களா, அது இதெல்லாம் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, த சேர்பர்சன் ஆஃப் த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி யாருன்னா பிரைம் மினிஸ்டர். இது ஏகப்பட்ட கேட்டால் 2005 ஆரம்பிக்காங்க. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் CM வந்து தலைவராக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்காங்க, நியூ டெல்லியில் இருக்குது. இது பொறுத்துக்க, நீங்கள் ஈஸியாக பொறுத்துற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சுனாமின்னு நம்ம பார்த்தோம், ஹார்பர் வேவ். என்ன சூனா என்னது ஹார்பர், நாமினா வேவ், என்ன ஹார்பர் வேவ். அடுத்த எர்த்து கோய்க்குங்கிறது ரிக்டர் ஸ்கேல் அளக்க போகிறாங்க. இப்போ எர்த்து கோய்க்கு. சாயில் எரஷன்ங்கிறது டாப் சாயில் வந்து ரன்னிங்கில் ஓடும், அதான் நமக்கு சாயில் எரஷன். ஃப்ளட்டு வந்தோன்னா வாட்டர் பார்ன் டிசீஸ் வரும். அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட வேண்டியதான். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா 2341. அடுத்தது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் என்னென்னா, இது நம்ம அப்படியே டிஃபால்ட்டாக படிச்சிட வேண்டியது 2005. அப்போ நமக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் செக்ஷன் 2D 2D இதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ் ஆஃப் கேலமிட்டி என்னென்ன இதெல்லாம் நேச்சுரலாக என்னென்ன இதெல்லாம் டிசாஸ்டர் ஆகுது, மென்மேடாக என்னென்ன டிசாஸ்டர் ஆகுதுன்னு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இது எந்த மினிஸ்டர் கீழே வருதுன்னா ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கீழே வருது. அப்போ நோட்டிஃபைட் டிசாஸ்டருங்கிறது 12 டிசாஸ்டரை சொல்கிறாங்க. நோட்டிஃபைடுங்கிறது சைக்ளோன், ட்ராட்டு, எர்த்துகுவேக்கு, ஃபயரு, ஃப்ளட்டு, சுனாமி, ஹெயில் ஸ்டோம், லேண்ட்ஸ்லைடு, அவலஞ்சி, க்ளவுடு ஃபஸ்ட்லாம் கேட்பாங்க. 10 சென்டிமீட்டர் மழை பெய்யுறது. அப்போ வந்து ஃபெஸ்ட் அட்டாக்கு, ஃப்ராஸ்ட் அண்டு கோல்டு வேவ்ஸ் சொல்கிறாங்க. இது போக நமக்கு 16th ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 இதை சேர்க்க சொல்லியிருக்காங்க. எதை சேர்க்க சொல்லியிருக்காங்க, லைட்னிங், இன்னொன்று ஹீட் வேவ்ஸ், கரண்ட் வேவ்ஸ். உதவி செய்கிறது மாநிலமும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கு CM கண்ட்ரோலில் இருக்கும். இது நேஷ்னலும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஃபுல் ஃபார்ம் கேட்காங்க. சூஸ் த ரைட் மேட்சஸ். SDMA ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கரெக்டு. அவன் வந்து ரைட்டு தான் கேட்டிருக்கான். அப்போ நமக்கு ரைட்டுங்க 1 தான் வரணும். அப்போ இது வராது, இது வராது. ரெண்டாவது SDRF ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு, ஃபோரம்னு போட்டிருக்காங்க, ஃபண்டு. இப்போ இது தப்பாயிருது. அப்போ 2 வரக்கூடாதுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 1 ரைட் ஆயிரும், இதுவும் தப்பாயிரும். STEM ஸ்டேட் டேட்டாபேஸ் ஃபார் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட், இது ரைட்டு, இது முக்கியமானது. அடுத்தது SFDRR செண்டாய் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், ரிலீஃப்னு கொடுத்துருக்காங்க, ரிடக்ஷன். என்ன இது எங்கே இருக்குன்னா நமக்கு ஜப்பானில் இருக்குது. 2015 ஆரம்பிக்காங்க. ஏன்னா இதை சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பான். லைட்னிங், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ரெஸ்பெக்ட் டு லைட்னிங். லைட்னிங்னு என்னென்னா மேகம், ஒரு மேகம்
இன்னொரு மேகத்தோட மோதும் போது அயனிக் பார்ட்டிகல்ஸ் பாஸ் ஆகும்போது லைட்னிங், தண்டர் அண்ட் லைட்னிங் ஒன்று போல் ஏற்படுது. இப்போ அதான் உங்களுக்கு ஹீட் ஏர் சென்ஸ் ஷாக் வேவ்ஸ் த்ரூ த அட்மாஸ்பியர். இப்போ கரெக்ட் ஆகிட்டா மொதல் ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது பாருங்கள், தேர் மஸ்ட் பி எ மெக்கானிசம் ப்ரெசன்ட் ஸ்டார்ட் ரொட்டேஷனுங்காங்க. ரொட்டேஷன் கிடையாது, ஒன்னோட ஒன்று மோதும். ரொட்டேஷன் எங்கே வரும் கேட்டிங்கன்னா சைக்ளோனில் வரும். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஒன்று கரெக்டு. நெக்ஸ்ட் சுனாமியை வச்சு கொடுக்குறாங்க. சுனாமி ஜென்ரேஷன் சோர்சஸ். சுனாமிங்கிறது கடல் அலை வந்து பயங்கரமாக வருது. எப்பெல்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா எர்த்துக்வேக் டைமில் வருது. எர்த்துக்வேக் டைமில் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வல்கானிக் எக்ஸ்ப்ளோஷன். வல்கானிக் வந்து இப்படி எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது, கடலுக்குள்ளே எக்ஸ்ப்ளோஷன் ஆகும்போது ஏற்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைடு. நிலச்சரிவு வருதா, நிலச்சரிவு தான் கடலில் அப்படி மேலே ஏறுது வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுனாமி. ஏன்னா அடுத்தது சுனாமி எப்போ வருதுன்னா எரி நட்சத்திரம், எரி கற்கள், என்ன மெட்டேரைட் இம்பேக்ட், அது கடலில் உள்றனால தண்ணி மேலே எழும்புது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெதர் டிஸ்டர்பன்ஸ்னால சுனாமி ஏற்படுது. சுனாமி இன்டர்நேஷ்னல் சுனாமி இன்ஃபர்மேஷன் சென்டர் எங்கே இருக்குன்னா கொனூலு பசிபிக் ஓஷனில் இருக்கும், யூஎஸ்ஏல இருக்குது கொனூலு. இந்த விச் இயர் ஹிமாலயன் சுனாமி முக்கியமானது 2013 16 ஜூன். இந்த படம் தட்டினாவே வந்துடும். ஏன்னா உத்தரகாண்டில் என்ன இது வந்து கங்கை ரிவர் தான். ஆனால் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா சுனாமி கடலில் மாதிரி போச்சு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ப்ரீகாஷனரி மெஷர் டேக் பிஃபோர் சுனாமி. சுனாமிக்கு முன்னாடி என்ன கிடையாதுங்க. இந்த மாதிரி நாட்டுன்னு வரும்போது ஆப்ஷன் கீழே இருந்து வாசிக்கணும். அவன் என்ன கொடுக்கானா தமிழில் வாசிக்கிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது சுனாமி வருவதற்கு முன் நம்ம மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கான். தரைதளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருக்க வேணுங்க. சுனாமி வருதுன்னா தண்ணி உள்ளே வரப்போ போகுது, இவன் அங்கேயே இருக்குன்னு சொல்லும்போது இது தப்பு, ஆட்டோமேட்டிக்காக தான் கேட்டிருக்கான். அவசர முதலுதவி பெட்டி வைத்திருத்தல், இது கரெக்டு. மாற்று கட்டிடத்தை கருத்தில் கொள்ளல், கரெக்டு. அருகில் உள்ள பாதுகாப்பான தங்குமிடத்திற்கு செல்லுதல். சீஸ்மிக் ஆக்டிவிட்டி. சீஸ்மிக் ஆக்டிவிட்டியில் இதான் என்ன ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் என்னன்னா ஆரிஜின் ஆஃப் எர்த்குவேக். ஆரிஜின் ஆஃப் எர்த்குவேக் இது எப்படி ஞாபகம் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆரிஜினுக்கு முதல் லெட்டர் ஓ வருது, ஃபோக்கஸில் 2வது லெட்டர் ஓ, அதை ஞாபகம் வச்சுக்கிடணும். ஏன்னா இது வெளியே தர்றது வந்து எபி சென்டர். இது ரெண்டும் குழப்பம், எது உள்ள இது வெளியேன்னு சொல்லி குழப்பம். அதனால சொல்கிறேன். எர்த்குவேக் பிக் அவுட் த எஃபெக்ட் தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு இம்பேக்ட் ஆஃப் எர்த்குவேக்கில் எது கிடையாதுன்னு சொல்லி கேட்காங்க. ஃபிஷர்னா பிளவு. எர்த்குவேக்னாவே என்னதான் பிளவு ஏற்படுறதா இது உண்டு. கொலாப்ஸ் ஆகிறது உண்டு. சுனாமி வரும், கடலில் ஏற்படும் சுனாமி வரும். டிப்ரெஷன் சோன் ஃபார்மேஷன். டிப்ரெஷன் சோன் என்னன்னா லோ ப்ரெஷர் உருவாகுதுன்னு அர்த்தம். லோ ப்ரெஷர் எங்கே உருவாகும்? சைக்ளோனுக்கு உருவாகும். இப்போ இது தப்பாயிடுது. இந்த நாட்டுன்னு வந்தால் லாஸ்ட் ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா உடனே நமக்கு ஆன்சர் வர மாதிரி டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இதுவும் பாருங்க ராங் தான் கேட்டிருக்கான். அப்போ நம்ம கடைசி ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தவறான வாக்கியம் எதுன்னு சொல்லும்போது லாஸ்ட்லேருந்து போகணும். நிலநடுக்கத்தின் போது கட்டிடத்தின் உள்ளே இருந்தால் மின் தூக்கிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். லிப்டை பயன்படுத்தணுங்க, தப்பு அது. நிலநடுக்கத்தின் போது பொருட்சேதம், காயங்கள் மற்றும் உயிரிழப்பு போன்றவை ஏற்படும், கரெக்டு. நிலநடுக்கமாக எவ்வித முன்னறிவிப்புமின்றி திடீரென்று எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்படலாம். நிலநடுக்கம் என்பது புவிப்பரப்பில் ஏற்படும் அதீத புவி அதிர்வை குறிக்கும். அடுத்தது நவம்பர் 28, 2020 மேஜர் எர்த்குவேக் வித் மேக்னிடியூட் 7.5 ஸ்ட்ரக் வந்து பெரு. அதே மாதிரி 7 தான் இப்போ நமக்கு எப்போ ஜூன் 24 இந்த வருஷம் 2026 வெனிசுலாவில் ஏற்பட்டிருக்கு. அதான் கீழே வச்சுருக்கோம், ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. வெனிசுலாவில் என்ன பிளேட்டுன்னு கூட கேட்கலாம். சவுத் அமெரிக்கன் பிளேட்டு, ஹரிபியன் பிளேட்டு. ட்ராப் கவர் ஹோல்டு, அதாவது விழு, மூடிக்கோள், பிடித்துக்கோள். இதற்கான ஒரு டேக்லைன் கேட்டிங்கன்னா எர்த்குவேக். எர்த்குவேக் வந்ததுன்னா கீழே மூடிக்கணும், பிடித்துக்கோள். நெக்ஸ்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் காஸ்ட் பை எர்த்குவேக். எர்த்குவேக்னால என்ன வருது அப்படிங்க ஒரு 5 பாயிண்ட் கொடுத்தனா அப்போ என்ன வரும் கேட்டிங்கன்னா எர்த்குவேக் வந்தால் லேண்ட்ஸ்லைடு வரும், சுனாமி வரும். சுனாமி கண்டிப்பாக வரும். இப்போ 4வது ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இங்கே வந்து இது வரலாது, 4 இல்லை. ஒரு இடத்துல தான் 4 இருக்குது. அப்போ நம்ம போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால தெரிஞ்சுக்கணும், லைட்னிங் தண்டருங்கிறது இதில் வராது. ஏன்னா தப்பு, மீதி எல்லாம் வரும். லைட்னிங் தண்டருங்கிறது நமக்கு வந்து க்ளவுட் ஃபார்மேஷன், சைக்ளோன் உருவாகும்போது வரும். மற்ற எல்லா சுனாமி வரும், லேண்ட்ஸ்லைடு வரும், ஃப்ளட்டு வரும். நமக்கு தெரியலனாலும் இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு போயெல்லாம் போட முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் இது உங்களை வந்து போட வைக்கும்.
அடுத்து சைக்ளோன்னா நம்ம ஏற்கனவே முதல் இடத்துல பார்த்தோம். சென்ட்ரலில் லோ ப்ரெஷர், அவுட்டரில் ஹை ப்ரெஷர், சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸ் சுற்றும், நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஒவ்வொரு இடத்துல அதுக்கு ஒவ்வொரு நேம் இருக்கும், அதை கேட்பாங்க. இப்போ விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர் சைக்ளோன்? ஏன்னா அப்போ நமக்கு வந்து அந்த ரூமர்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடணுங்காங்க. கரெக்டு. டாக்குமெண்ட்லாம் சைக்ளோன் வந்தால் பத்திரமா வச்சுக்கிடணும். எமர்ஜென்சி கிட்ஸ் கையில் வச்சுக்கணும். சுவிட்ச் ஆன் சொல்லியிருக்கான், எலக்ட்ரிக் டிவைஸ்க்கு ஆன் பண்ணணுங்க, தப்பு. இப்போ இதை தான் கொடுக்குறாங்க. தேவையற்ற வதந்திகளை நம்பக்கூடாது. முக்கியமான அவங்களே பத்திரமா வச்சுக்கணும். உயிர் வாழ அவசர உதவி வச்சுக்கணும். மின்சார சாதனை மின் இணைப்பையும் துண்டிக்க வேண்டாங்க, துண்டிக்கணும். அப்போ ஆன்சர் என்னன்னா 1, 2, 3. நெக்ஸ்ட், யாஸ் சைக்ளோன் வாஸ் ஃபார்ம்டு இன் 2021 எங்கே ஃபார்ம் ஆச்சுங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் ஃபார்ம் ஆகுது. 2025 என்னென்ன சைக்ளோன் வந்ததுன்னா சைக்ளோன் சக்தி, இது அரேபியன் சீல ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு நேம் யார் வைக்கானா ஸ்ரீலங்காக்காரங்க நேம் வைக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா ஸ்ட்ரென்த்னு மீனிங். சைக்ளோன் மீதி எல்லாம் பே ஆஃப் பெங்கால். சைக்ளோன் மோந்தாங்கிறது பே ஆஃப் பெங்காலில் ஃபார்ம் ஆகுது. நேம் யார் வைக்கானா தாய்லாந்து வைக்காங்க, பியூட்டிஃபுல் ஃப்ளவர். அடுத்து தித்துவாங்கிற புயல் வந்து பே ஆஃப் பெங்காலில் ஃபார்ம் ஆகுது. நேம் யாருன்னா ஏமன் நாடு. இந்த ஏமன் எங்கே பார்த்தோம் தெரியுதா? அந்த பாப்பில் மண்டப் ஸ்டேட்டில் பார்த்தோம். ஏன்னா இதுக்கு லக்கூன் மீனிங் என்னன்னா லக்கூன். நெக்ஸ்ட், a hurricane low pressure center of relative harm is called of the eye. அதாவது சைக்ளோனுடைய ஐம்பாங்க, அமைதியாக இருக்கும். அமைதியான காற்று கம்மியாக அடிக்கும். ஒரு சூறாவளியின் குறைந்த காற்றழுத்த மையத்தில் காணப்படும் ஒப்பீட்டளவில் அமைதியான பகுதி, அதுதான் ஐ ஆஃப் த ஸ்டோம் அப்படிம்பாங்க. சென்ட்ரல் லோ ப்ரெஷருக்கு அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு ஃப்ளூக்கில் போட்டால் கூட அந்த சென்ட்ரல் லோ ப்ரெஷர் இருக்குன்னா அங்கே காற்றுடைய ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த 4ல் ஸ்பீடு எங்கே கம்மியாக இருக்குன்னா இதில் தான் கம்மியாக இருக்குது. இப்போ ஆன்சர் இதை போட்டு போக வேண்டியதான். நெக்ஸ்ட்டு, ட்ராட். ஃபால்மர் இண்டெக்ஸ், ஃபால்மர் குறியீடும்பாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ராட்டை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு குறியீடு தான் என்ன கேட்டிங்கன்னா ஃபால்மர் குறியீடு. நெக்ஸ்ட், ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டாவத்துக்கு அப்படியே வச்சுருக்காங்க. இந்தியாவில் 59% நிலப்பரப்பு நில அதிர்வு அபாயத்திற்கு ஆளாகிறது. மொத்த புவியியல் பகுதியில் 5% வெள்ளத்தால் பாதிக்கப்படும். மொத்த நிலப்பரப்பில் 8% சூறாவளிக்கு ஆளாகிறது. மொத்த சாகுபடி பரப்பில் எத்தனை சதவீதம் வறட்சியால் பாதிக்கப்படுங்காங்க? 68% வறட்சியால் பாதிக்கப்படும். ஃப்ளட்டு வச்சுக்காங்க. நீர்த்தேக்கங்களை பாதுகாப்பது, அணைகள் கட்டுவது, மனித ஆக்கிரமிப்பில் அகற்றுதல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளால் பாதுகாக்க முடியும். மேற்குறிப்பிட்ட விளக்கம் பின்வரும் இயற்கை பேரழிவு எதை தடுக்க குறிப்பிடுகிறதுனா அதுலேயே ஆன்சருக்கு வெள்ளம் தான். ஸ்டேட்மெண்ட்டை வாசிட்டா பெருசாக இருக்குன்னு பார்த்துடக்கூடாது. அதை வாசிட்டா நமக்கு என்ன வந்துடுது? ஆன்சர் வந்துடுது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் கேட்டிங்கன்னா டிசாஸ்டர். இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்காங்க, நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும். என்ன சில கொஷின் சில்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. அதில் பிவிக்யூவை போஸ்ட்மார்ட்டம் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆகும். தேங்க்யூ.